கார்த்திகை 9 நவம்பர் 25 புதன்கிழமை. இன்று பௌர்ணமி விரதம், கிருத்திகை விரதம், திருக்கார்த்திகை தீபம். இன்றைய ராசி பலன். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்கின்றார். பிற்பகல் 1:22 வரை. பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருகின்றார். இன்று சூரியனுடைய சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கின்றார். உத்தமமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. நீங்கள் தனித்து தெரியக்கூடிய, பிரபல்யம் அடையக்கூடிய, முன்னின்று பிறரை நீங்கள் வழி நடத்தக்கூடிய விஷயங்களில் வெற்றி பெறலாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலும் உங்களுடைய ராசியிலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைக்கு இருக்கின்றது. சூரியனுடைய சாரம் பெற்ற சந்திரன் 12 ராசியில் இருக்கும் பொழுது உங்களுடைய முன்னேற்றம் சம்பந்தமான விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்குவது, பணத்தை செலவு செய்வது உங்களுக்கு நன்மை தரும். மத்தியமமான நாளாக இந்த நாள் அமையும். செலவு செய்யக்கூடிய நாளாகவும், செய்யக்கூடிய செலவின் மூலம் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடியதாகவும் அமைகின்றது. மிதுனராசி அன்பர்களே, 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. சூரியனுடைய சாரம் பெற்ற சந்திரன் உங்களுக்கு உத்தமமான பலன்களை இன்றைக்கு அருளுவார். உங்களுக்கு வரவேண்டிய ஆதாயத்திற்காக நீங்கள் முயற்சி செய்யலாம். அதே சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகள், கொடுக்க வேண்டிய கடன், போட வேண்டிய மூலதனம் போன்ற விஷயங்களுக்கும் முயற்சி செய்யலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். செய்ய வேண்டிய செலவை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். கடகராசி அன்பர்களே, 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. ராசிநாதன் சந்திரன் 10, 11 இருப்பதும், நட்பு கிரகமான சூரியனுடைய சாரத்தை பெற்றிருப்பதும் சிறப்பு. உத்தமமான நாளாக இந்த நாள் அமையும். இந்நாளில் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த சிக்கல்கள் சரியாவது, உங்களுக்கு வரவேண்டிய ஊதிய உயர்வு, பணி உயர்வு போன்ற விஷயங்களில் நீங்கள் முயற்சிக்கும் பொழுது அதில் சாதகமான விஷயங்கள் நடைபெறுவதும் ஆக உத்தமமான பலன்கள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. ராசிநாதன் சூரியனுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கின்றார். ராசிநாதன் சூரியன் 4ஆம் இடத்தில் சனி புதனோடு கூடி இருக்கின்றார். எனவே கடுமையான முயற்சி, அதிகமான உழைப்பு அதை நீங்கள் கொடுக்கும் பொழுது, செய்யும் பொழுது அதற்கு உண்டான பலன் வந்து சேரும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலனும், உங்களுடைய புத்தி சாதுரியமான செயல்களுக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைப்பதாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய சந்திரன் விரையாதிபதியான சூரியனுடைய சாரத்தை பெற்றிருக்கின்றார். ராசிநாதன் புதன் சூரியனோடு கூடி இருக்கின்றார். சனியோடும் கூடி இருக்கின்றார். எனவே இன்று நல்ல வழியில், நேர்மையான வழியில் வரக்கூடிய, கிடைக்கக்கூடிய ஆதாயத்திற்காக மட்டுமே நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இன்று நீங்கள் செய்யக்கூடிய செலவானது நியாயமான நல்ல செலவாக இருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்காக, பழக்க வழக்கத்திற்காக, குறுக்கு வழியில் முன்னேறுவதற்காக நீங்கள் இன்று உங்களுடைய பணத்தை கொடுத்தால் அது உங்களுக்கு விரயமாகும். துளாராசி அன்பர்களே, 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. சூரியனுடைய சாரம் பெற்ற சந்திரன் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று இருப்பதும்,
சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சூரியன் சனியோடு கூடி ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதும். எனவே இன்று தன வரவு செலவு சரிசமமாக உங்களுக்கு இருக்கும். ஆதாயமும் இருக்கும், செலவும் இருக்கும். எந்த வகையில் ஆதாயம் வருகின்றது என்பதை பார்த்து கொண்டு நாம் என்ன செலவு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. பாக்யாதிபதியான சந்திரன் 6, 7ஆம் இடத்தில் இருந்து ஜீவனாதிபதியான சூரியனுடைய சாரத்தை பெற்றிருக்கின்றார். வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் கலந்து கொள்ளும் போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு மற்றவர்கள் விடுத்த சவாலில் நீங்கள் வென்று காண்பிப்பீர்கள். உங்களால் முடியாத விஷயங்களை கூட இன்று முயற்சிக்கும் போது செய்து முடித்துவிட முடியும். தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுர் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 5, 6ஆம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. ராசிக்கு பாக்யாதிபதியான சூரியனின் சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கின்றார். 5, 9ஆம் இடங்கள் சம்பந்தப்படும் பொழுது உங்களுடைய பூர்வீக ஞானம், பூர்வீக சொத்துக்கள், உங்களுடைய பிள்ளைகள், இதனால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடியதாக அமைகின்றது. பிற்பகல் நேரத்தில் 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு முயற்சிக்கலாம். மகர ராசி அன்பர்களே, 4, 5ஆம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. 4ஆம் இடத்தில் சந்திரன் பிற்பகல் நேரம் வரைக்கும் இருக்கின்றார். சூரியனுடைய சாரத்தை பெற்றிருக்கின்றார். சூரியன் அஷ்டமாதிபதி, தற்போது லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சனியோடு சேர்ந்து இருக்கின்றார். எனவே தொடங்கி பாதியில் நிறுத்திய வேலைகளை மறுபடி ஆரம்பிப்பதற்கு உகந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. மாலை நேரத்தில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பணிகளில் உங்களுக்கு நிறைவு, வெற்றி கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. கலத்திரஸ்தான அதிபதியான சூரியனின் சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கின்றார். எனவே திருமணம் ஆகாதவர்கள் சகோதர ரீதியாக உதவியை கேட்பதும், திருமணம் ஆனவர்களுக்கு இல்வாழ்க்கை துணை மூலம் நன்மை நடப்பதுமாக இந்த நாள் அமைகின்றது. தனித்து நீங்கள் ஈடுபடுவதை விட உங்களுக்கு உறுதுணையாக நல்லவர்களை, நம்பகமானவர்களை வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த நாளில் உங்களுக்கு வெற்றி, ஆதாயம் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, 2, 3ஆம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. 6ஆம் அதிபதியான ருணரோக சத்துருஸ்தான அதிபதி சூரியனுடைய சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கின்றார். எனவே நீங்கள் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்த பணத்தை கொடுப்பதும், செய்வதாக சொன்ன வேலைகளை செய்து முடிப்பதும் இந்நாளில் உங்களால் முடியும். அதற்கு முயற்சிக்கும் பொழுது மனநிறைவு, திருப்தி கிடைப்பதாக இந்நாள் அமையும். 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தீர்கள். இன்றைய ஜோதிட தகவல். உத்தியோகத்தில் தானியங்கள், உணவு தானியங்கள், திரவ பொருட்கள் இவற்றின் மூலமாக செய்யப்பட்டு மிக குறுகிய கால அளவு மட்டுமே அதை பயன்படுத்த முடியும். உதாரணத்திற்கு பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், பால், தயிர், ஐஸ்கிரீம். அதே போன்று நாம் இப்பொழுது நம்முடைய சிற்றுண்டி தேவைக்காக இட்லி, தோசை, இதற்காக மாவு போன்ற விஷயங்கள் குறுகிய கால அளவு மட்டுமே அதை நாம் வைத்திருக்க முடியும். அதன் பிறகு அவை கெட்டு போய்விடும், அதை பயன்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட இன்னும் பல்வேறு பொருட்கள் இருக்கின்றன. இது சார்ந்த இந்த பொருட்கள் செய்யக்கூடிய இடத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், இவர்களுக்கு
அல்லது இதை தொழிலாக கொண்டவர்கள், இவர்களுக்கு உயர்வு இல்லை, லாபம் இல்லை அல்லது நஷ்டம் ஏற்படுகின்றது. அந்த பொருட்கள் சீக்கிரமாக கெட்டு போவதனால் பெயர் கெட்டு போகின்றது, நல்ல பெயர் கிடைக்கவில்லை என்ற பிரச்சனை ஏற்படும் பொழுது என்ன பரிகாரம் செய்யலாம், இதற்கு நிவர்த்தி என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த பொருட்களுக்கு சந்திரன் காரகமாக இருக்கின்றார். சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்திகளை செய்ய வேண்டும். அது மட்டும் போராது, ஒருவருக்கு எந்த வகையில் பணம் வர வேண்டும், தனஸ்தானம் லாபஸ்தானம், லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் 11ஆம் இடம், என்ன வேலை செய்து கிடைக்க வேண்டும், அது உத்தியோகமா அல்லது தொழிலா, 10ஆம் இடம் 6ஆம் இடம், இந்த ஸ்தானங்களை பார்த்து இந்த ஸ்தான அதிபதிகள் அந்த கிரகங்கள் எவ்வளவு பலமாக இருக்கின்றார்கள், இவர்களுடைய எப்பொழுது நடக்கின்றது, தற்பொழுது நடப்பில் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொண்டு இவற்றோடு சேர்த்து பரிகாரம் செய்யும் பொழுது நாம் மேற்சொன்ன அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும், நன்றாக சிறப்பாக முன்னுக்கு வரலாம். அதனால் பொதுவாக செய்யக்கூடிய பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது, மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி அன்று ஏதாவது ஒரு மலைக்கோவில் சென்று வருவது, மாதந்தோறும் ஏதாவது ஒரு புண்ணிய நதிகளில் நீராடுவது, நீருக்காக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அல்லது நீர் இல்லாமல் அபிஷேகம் நடக்காமல் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீரை கொடுப்பது போன்ற விஷயங்கள் செய்வது சிறந்த பரிகாரமாக அமையும். இது போன்ற நல்ல ஜோதிட தகவலோடு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.